இந்தமாரி வேலை செய்யாத லைட்டை நீங்கள் வீட்டில் சும்மா வச்சுருக்கீங்களா? அவசரப்பட்டு அதை தூக்கி போட்டுற வேண்டாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி இருக்க லைட்டை நம்ம இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே லைட்டு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணோங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஜிகே கிரீன் வேர்ல்ட். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸ்டார்டிங்கில் இந்த லைட்டில் கெப்பாசிட்டர் மட்டும்தான் போயிருந்துருக்கும் போல், பட் அதை தூக்கி போட்டாங்க. இந்த லைட்டை நான் இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இதை பிரித்து தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தூர போட்டாச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 3 லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன் 12 வோல்ட் சீரீஸ்க்காக. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிஎம்எஸ் போர்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வயரிங் கனெக்ஷன்லாம் நீட்டாக கொடுத்துட்டு இப்போ அதை எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்தமாரி லித்தியம் பேட்டரியில் நம்ம பிஎம்எஸ் போர்டை கனெக்ட் பண்ணி எப்படி அவுட்புட் எடுக்கணும், எப்படி இன்புட் கொடுக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பிஎம்எஸ்லேருந்து 2 அவுட்புட் எடுத்துருங்க. ஒன்று ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டருக்கும், இன்னொன்று சார்ஜருக்குங்க. இந்த பிஎம்எஸில் இன்புட்டும் அதே தான், அவுட்புட்டும் அதே தான். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாரி லைன் எடுத்தாச்சுங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரில் பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணிக்கலாம். அதேமாரி லைட்டுக்கு எவ்வளோ ஆம்பியர் போகுதுங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் எவ்வளோ போகுதுங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரியில் 10.1 வோல்டேஜ் இருக்குது. லைட்டுக்கு 6.2 வோல்டேஜ் கொடுத்துருக்கு. நம்ம ரெடி பண்ண இந்த லைட்டு சூப்பராகவே எரியுதுங்க. நைட்லேயுமே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஒரு 3 ஹவர்ஸுக்கு பேக்கப்பும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.